வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 7ஆம் தேதிக்கான பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன். நம்ம நேற்று என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம்னா மார்க்கெட் கீழே தான் போகும்னு. ஸோ மேலே போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி, மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம்னு. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5000 51,000ஓட பாயிண்ட்லேருந்து நேராக கீழே வந்திருக்கு. ஸோ நேற்று மார்க்கெட் ஆரம்பித்தது ஆல்மோஸ்ட் இங்கே ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதுதாங்க இந்த 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 ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் ஆரம்பிச்சிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணோம்னா நம்ம மார்க்கெட் வந்து நேற்று இந்த ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் ஆரம்பிச்சிருக்கு. அங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டில், இந்த ரெட் கேண்டில். ஸோ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி கீழே வந்திருக்கு. ஸோ இதுவே நமக்கு ஒரு பை சிக்னல் தான். பட் அங்கேருந்து வந்துட்டு இது ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே நீங்கள் இந்த இந்த ரெட் கேண்டிலில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் வந்து இங்கே எடுத்துருந்துருக்கலாம். அப்படி சப்போஸ் அதுவும் உங்களுக்கு முடியலை, ஐ மீன் அந்த அந்த கேண்டிலை மிஸ் பண்ணிட்டோன்னா, என்னென்னா இந்த ரெட் கேண்டில், இந்த ஒரு செகண்ட் கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில் ஒரு புல் பேக் 1, 2, 3 இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு அடுத்த ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இந்த க்ரீன் கேண்டில்லையோ இந்த க்ரீன் கேண்டில்லையோ நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கணும். அதாவது நீங்கள் எடுத்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இந்த ரெட் கேண்டில் ஆரம்பித்து இந்த க்ரீன் கேண்டில் இல்லைனா இந்த இருக்க க்ரீன் கேண்டிலில் உங்களோட ப்ராஃபிட் புக்காக இருந்திருக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா அதுக்கடுத்து மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்கு. சப்போர்ட் எடுத்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. இந்த கீழே வரும்போது இந்த ரெட் கேண்டிலில் விட்டுட்டு, ஏன்னா இந்த ரெட் கேண்டில் வந்து மிடில் இருக்குது. ஸோ மிடில்னா நீங்கள் கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ஈக்குவல் அமௌண்ட்டு அண்ட் பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. பட் ஸ்டில் வந்து லோவர் எண்டில் தான் பாடி ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது கேண்டிலோட பாடி வந்து லோவர் எண்டில் தான் இருக்குது. இதுக்கு பேர் இன்வெர்டட் பின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா இந்த இடத்துல இந்த 3வது ரெட் கேண்டில் இருக்குல்ல, இந்த 3வது ரெட் கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து ஷார்ட் பொசிஷனுக்கான சிக்னல். அதாவது இந்த இடத்துல நீங்கள் செல்லிங் ஆரம்பிச்சிருந்துருக்கணும். இங்கே செல்லிங் ஆரம்பிச்சிருந்தா நேராக கீழே வந்துட்டே இருந்து மார்க்கெட் எண்ட் ஆகிற வரைக்கும், ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இல்லைனா இந்த இடத்துல மார்க்கெட் எண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கீங்க. சப்போஸ் அதையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ரெட் கேண்டில்லையாவது நீங்கள் ஆரம்பிச்சிருந்துருக்கணும். 1, 2 ஸோ இது ஃபஸ்ட்டு பொசிஷன் நீங்கள் வந்து ஷார்ட் பொசிஷன் புக் பண்ணுறதுக்கு. இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில், இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில். ஸோ இந்த 3 கேண்டிலில் கண்டிப்பாக நீங்கள் பொசிஷன் எடுத்துருந்துருக்கணும் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு. எடுத்துருந்தா நம்ம மார்க்கெட் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். ஸோ எதர் இங்கே எடுத்திருக்கீங்க, அதாவது இந்த கேண்டில் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து எடுத்திருக்கோன்னா நமக்கு வந்து இவ்வளோ தூரம். ஸோ நான் வந்து இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற எண்ட் வரைக்கும் பார்க்குறேன். இவ்வளோ தூரம்னாலும் நமக்கு வந்து குட் ப்ராஃபிட் தான். ஸோ மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். சாரி, இந்த 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ அதை எப்படி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னா, நாளைக்கு இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் முதல்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இங்கே ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து இஎம்ஏ பார்க்கலாம். அதாவது எஸ்எம்ஏ, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஸோ இதுதான் இண்டிகேட்டர்ஸ், எஸ்எம்ஏ இண்டிகேட்டர். அதில் வந்து நான் 50, 100 அண்ட் 200 இது 3 மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இந்த இடத்துல நம்ம செட்டிங்ஸில் போனோம்னா, இந்த செட்டிங்ஸில் நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் வந்து அன்டிக் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியாது. ஸோ நான் 50, 100 அண்ட் 200 மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 50 வந்து எல்லோ கலர், இந்த செட்டிங்ஸ்லேயே இருக்கும் உங்களுக்கு. 50 வந்து எல்லோ கலர், ஆரஞ்சு வந்து 100, ப்ளூ வந்து 200. எப்போ வந்து இந்த எல்லோ இந்த ப்ளூவை கிராஸ் பண்ணதோ 100% ஷுவர் அங்கே வந்து செல்லர்ஸ் தான் செல்லர்ஸ் தான் பவரில் இருக்காங்க பையர்ஸை விட. அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கான தான் சான்ஸ் அதிகம். ஸோ இதோட ஃபஸ்ட் இண்டிகேஷன் எப்போ எங்கே இது இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த 100 200 கிராஸ் ஆயிடுச்சுன்னா செகண்ட் 100% இண்டிகேஷன். ஸோ எப்போ வந்து ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட லோவர் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து ஹையர் சிம்பிள் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணும்போது டெத் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மார்க்கெட் கீழே போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் இதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக அதிகமாக எவ்வளோ பவர் அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 200க்கும் 9க்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அதே மாதிரி 100க்கும் 9க்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ
ஸோ இது வந்து பட் ஆனால் இந்த பக்கம் போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் மார்க்கெட் இப்போ என்ன ஆயிட்டிருக்கு அப்படின்னா, டவுன்ஃபால் தான் ஆயிட்டிருக்கு. இது எவ்வளோ வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் இப்போ. அதுக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வந்து 1 இயர் வியூ எடுக்கலாம். இப்போ 1 இயர் வியூ எடுத்துட்டோம்னா, நான் வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். 1 இயர் மூவ் எடுத்துட்டோம்னா, கேண்டில் நமக்கு இப்போ இங்கே இருக்குது. இதுதான் நேற்று ஃபார்ம் ஆன கேண்டில், இந்த ரெட் கேண்டில். ஸோ இந்த ரெட் கேண்டில் தான் நேற்று நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, டவுன்ஃபால் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஜனவரியில் டிசம்பர்லேருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் மேலே போயிருக்கு. அப்புறம் வந்து 3ம் 6ம் கீழே வந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட் இங்கே மேலே போயிருக்கு. இந்த மேலே போன க்ரீன் வந்து புல் பேக் தான். அப்படின்னா டவுன் ஃபாலிங் மார்க்கெட்டில் ஜஸ்ட் ஒரு லைட்டாக மேலே போயிட்டு திருப்பி வருது. ஏன் இந்த புல் பேக் நடக்குதுன்னா, இங்கே ஷார்ட் பண்ணவங்க எல்லாம் இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதனால் மார்க்கெட் லைட்டாக மேலே போயிருக்கு. திருப்பி அதே மாதிரி ஷார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷார்ட் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். இதுதான் நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதில் நான் ஒரு லைன் வரைகிறேன். ஸோ இந்த லைன் கலர் வந்து இது வச்சுட்டு உள்ளேயும் இதுதான் ஃபில் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த கலர் தான் நமக்கு எப்போயுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா வீடியோஸ்லையும் அதனால் இதே கலர் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போது இந்த கலர் பார்த்தோன்னா, அதாவது இந்த சப்போர்ட் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆகஸ்ட்லேருந்து இது ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, மார்க்கெட் இதை பிரேக் ஆச்சுன்னா நல்ல டவுன்ஃபால் வரும். அதாவது எங்கே வரைக்கும் வரும்னா, இங்கே வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல வர்றது வரைக்கும் சான்சஸ். ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணிடுவோம். ஸோ தட் நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். மார்க்கெட் இங்கே வரைக்கும் வர்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இன்டர்மீடியேட் சப்போர்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு இன்டர்மீடியேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதுக்கும் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் நமக்கு பெருசாக இல்லை. இந்த இடத்துல வந்து 47,300 வச்சுக்கலாம். இந்த இடத்துல 46,500 அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 49,800, இங்கே வந்து 47,300 அப்படிங்கும்போது ஒரு 2000, 2500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் டவுன்ஃபால் இருக்குது. ஸோ அப்படின்னா மார்க்கெட் நம்ம டவுன்ஃபாலுக்கு தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட் எப்போ இங்கே வந்தாலும் மறுபடியும் மேலே ஏறி இருந்திருக்கு. மார்க்கெட் எப்போ இங்கே வந்தாலும் மறுபடியும் மேலே ஏறி இருந்திருக்கு. அண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கொஞ்ச நாளாகவே வந்து மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டலை. இங்கேருந்து மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்திருக்கு. அப்படிங்கிறனால இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் ஜோன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். அந்த ரெட் கேண்டில் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிறது 49,800 அதுலேருந்து கீழே வந்துச்சுன்னா ஒரு 48,500 அந்த ரேஞ்சுக்கு கீழே வரலாம். வந்துட்டு ஒரு 2-3 க்ரீன் கேண்டில் மேலே ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ப்ரெடிக்ஷன். ஸோ அப்படின்னா நாளைக்கு வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. டவுன்ஃபால் ஆகிட்டு மேலே போகும். அண்ட் இந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இங்கே இருந்து ப்ராஃபிட் இங்கே வந்து செல் பண்ணவங்கெல்லாம் இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அதனால் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தோன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போகிறதுக்காக தான் எனக்கு சான்சஸ் அதிகமாக தெரியுது. அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, 1 டே கேண்டில் எடுப்போம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்திருக்கேன். ஸோ 5 டேஸ் ரேஞ்ச் எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போ ரீஸ்கேல் பண்ணுறேன். இந்த ரீஸ்கேல் பண்ணும்போது நாளைக்கு அப்போ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஸோ நாளைக்கு மார்க்கெட் இங்கே இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட்டில் இருக்குது. இந்த சப்போர்ட்லேருந்து ஏற்கனவே இங்கே இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் மேலே போய் இங்கே வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னால், அதாவது இங்கே இதுதான் முக்கியம். நிறையா ப்ராபபிலிட்டி இருக்குது. இதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, நான் ஒரு 70% கொடுப்பேன். ஆனால் மார்க்கெட் வந்து புல் பேக் தான் ஆகும். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி நடந்துட்டு, நாளைக்கு வந்து ஓரளவு நமக்கு வந்து நாளைக்கு ஒரு புல் பேக் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பியும் கீழே தான் வரப்போகுது. ஸோ அதனால் எப்போ வந்து இந்த 200 இஎம்ஐயும் 9 இஎம்ஐயும் இருக்கிற சான்சஸ் வந்து கம்மியாக இதோட டிஸ்டன்ஸ் வந்து இதுக்கும் பார்த்தீங்கன்னா கேப் நிறையா இருக்குது. இது வந்து எப்போ நமக்கு குறைஞ்சிட்டே வருதோ அப்போ தான் வந்து பையர்ஸ் அதிகமாகறாங்க. மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் மார்க்கெட் வந்து நம்ம நினச்சபடி போகலை அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒன்றா மேலே போகிறதுக்கான சான்ஸ். அப்படின்னா இப்படி போகும். ஸோ இதுக்கான சான்ஸ் நீங்கள் எவ்வளோ என்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு
10%க்கும் கம்மியா தான் சொல்லுவேன். இல்லன்னா ஒரு 5% தான் சான்ஸ் இருக்கு. இந்த மாரி மார்க்கெட் மேல போறதுக்கு. செகண்ட், அடுத்து 3வது சான்ஸ் என்னன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ போறதுக்கான சான்சஸ். ஸோ மார்க்கெட் கீழ போச்சுன்னா, நமக்கு இது வந்து பெரிய டவுன்ஃபால் அண்ட் மார்க்கெட் கீழ போறத ஸ்டாப் ஆகும். ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு இங்க வந்து 25%. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரிடிக்ஷன். ஸோ நாளைக்கு நீங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் சைட்வேஸ் தான் மூவ் ஆகுது. அதே மாரி நாளைக்கு வந்து சப்போஸ் நீங்க ஆப்ஷன்ஸோ, ஃபியூச்சர்ஸோ பை பண்றீங்கன்னா, பிரச்சனை இல்ல. வெட்னஸ்டே, தர்ஸ்டே தான் உங்களுக்கு வந்து ஆ எக்ஸ்பைரி டே. அதனால ப்ராப்ளம் இல்ல. நாளைக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப பெருசா மேல கீழ மூவ் ஆகாது. இந்த மாரி தான் சைட்வேஸ் மூவ் ஆகுறதுக்கு தான் நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஏன் டவுன்ஃபால பிரிவென்ட் பண்ணும் அப்படின்னா, பேங்க்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் கேலண்டர் பார்த்தீங்கன்னா, நெறைய அனவுன்ஸ்மென்ட்ஸ் வருது. இப்ப ஏதாவது இப்ப நான் இந்த கேலண்டர்ஸ் எடுக்கிறேன். இங்க ஒரு கேலண்டர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த கேலண்டர்ஸ்ல வந்து நீங்க இங்க செட்டிங்ஸ்ல போய் உங்க டைம் ஜோனும், நமக்கு எந்த கண்ட்ரி தேவை. நான் வந்து இந்தியா மட்டும் தான் ரெடி பண்ணி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். குடுத்தீங்கன்னா, என்னென்ன ஈவென்ட்ஸ் நடக்க போகுது? எக்கனாமிக் ஈவென்ட்ஸ் என்னென்ன இருக்கு? அதாவது தேர்ஸ்டே நாளைக்கு டியூஸ்டே வந்து ஆ பிசிக்கல் இயரோட ஜிடிபி குரோத் அப்படின்னு பார்க்க போறாங்க. ஸோ இது என்னங்கிறத பத்தி இங்க குடுத்துருக்காங்க. அதுவும் இந்த எல்லா செக்டரோட குரோத் என்னங்கிறத கவர்ன்மெண்ட் வந்து அனவுன்ஸ் பண்ணும். இந்த குரோத் வந்து கவர்ன்மெண்ட் வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா நம்ம 2023ல 7%ம் 2024ல 7.3 இருக்கு. ஸோ இப்போ இந்த வருஷம் எவ்வளோ பிரெடிக்ட் பண்றாங்கன்னா 8. ஸோ இந்த பிரெடிக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பிரெடிக்ஷன் வந்து மார்க்கெட்ட வந்து இம்பாக்ட் பண்ணும். ஸோ போத் பேங்க் நிஃப்டியையும் இது இம்பாக்ட் பண்றனால, குரோத் இருக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து கண்டிப்பா மேல போறதுக்கான தான் சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாரி இந்த எர்னிங்ஸ் ஒரு கம்பெனியும் வந்து அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கங்கிறத காமிப்பாங்க. நமக்கு பேங்க் நிஃப்டில வந்து எதுவுமே இங்க குடுக்கல. அதனால எந்த பேங்க்கும் நமக்கு வந்து இது வந்து கோட்டாக் மஹிந்திரான்னு நெனைக்கிறேன். கர்நாடகா பேங்க். ஸோ இந்த ஒரே ஒரு பேங்க் மட்டும் தான் குடுத்துருக்கு. மீதி எல்லாம் அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இந்த வீக் எதுவும் நமக்கு நியூஸ் வரல. ஸோ அதனால பேங்க் நிஃப்டிய அஃபெக்ட் பண்ற நியூஸ் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, இந்த டியூஸ்டே வர்றதான இதுதான். ஸோ இந்த டியூஸ்டே வர்றது நாளைக்கு. அதாவது இந்த டியூஸ்டே நாளைக்கு ஒரு 5:30க்கு தான் வரங்கிறனால, புதன்கிழமை எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் நமக்கு வந்து இதோட மூவ்மெண்ட்ஸ் தெரியும். ஸோ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நெகட்டிவா இருந்துச்சுன்னா நல்ல நெகட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ இது 2யும் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நாளைக்கு சைட்வேஸ் மூவ் ஆகுறதுக்கு தான் நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அவ்வளோதான் நாளைக்கு என்னங்கிறது. ஆ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே மாரி உங்களுக்கு டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிய பத்தி பிரெடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.